சரி. ஜனவரி 19 இருந்து 25 வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு வேகமா பாத்தரலாம். இந்த வேத ஜோதிட கணிப்புப்படி உங்க வாரம் முழுக்க முழுக்க உங்க உழைப்பு, குடும்பம், அப்புறம் அறிவு சார்ந்த விஷயங்களை சுத்தி தான் இருக்க போகுது. அதோட பௌர்ணமியோட தாக்கம் உங்களுக்கு மனசுல ஒரு நல்ல தெளிவு கொடுக்கும். சரி, முதல்ல உங்க தொழிலோரையும் நிதி விஷயங்களை பார்க்கலாம். வேலை செய்யற இடத்துல உங்க புது யோசனைகளுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். சோ தயங்காம சொல்லுங்க. குறிப்பா சொல்லணும்னா தகவல் தொடர்பு இல்லனா டெக்னாலஜி துறைகள்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனா ஒரு சின்ன விஷயம், வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் உங்க மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் எதுவும் வேணாம். ஓகே? வருமானம் சீரா தான் இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. வார கடைசியில சில திடீர் செலவுகள் வரலாம். அடுத்து, ரெண்டாவதா உங்க குடும்ப உறவுகளும் ஆரோக்கியமும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி நிலவும். உங்க அம்மா இல்லனா வீட்ல இருக்க மூத்த பெண்களோட அட்வைஸ் இந்த வாரம் ரொம்பவே கை கொடுக்கும். உடம்பு பொதுவா நல்லா இருந்தாலும் லேசா தலைவலி இல்லனா நரம்பு சம்பந்தமான சோர்வு வரலாம். குறிப்பா ஜனவரி 22ஆம் தேதி மன அழுத்தத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. கடைசியா, இந்த வாரத்துக்கான சில முக்கிய வாய்ப்புகளும் ஒரு சின்ன பரிகாரமும். புதன்கிழமை, அதாவது ஜனவரி 21 உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். அன்னிக்கு புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் ரொம்பவே நல்ல நாள். ஒரு சிம்பிளான பரிகாரமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போய் ஓம் அங்காரகாய நமக அப்படின்னு 11 முறை சொன்னா போதும். மொத்தத்துல பார்த்தா இந்த வாரம் உங்க முயற்சி, அறிவு, அப்புறம் குடும்பத்தோட ஆதரவுனால நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்.